ஜூன் 14 திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் அழைக்கிறார். மதம் மக்களுக்கானது, அரசுக்கானதல்ல. ஒரு பயணி மட்டும் அந்த எமர்ஜென்சி எக்ஸிட்டை வந்து பிரேக் பண்ணிட்டு வெளியே குதிச்சிடுறாரு. அவரு சொல்ற தகவல் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு அவசர கால நிலை வந்தா மேடேன்னு வந்து சொல்லுவாங்க. அது மட்டும்தான் பதிவாயிருக்குது. அதை தாண்டி வந்து வேற எந்த தகவல்களும் வந்து கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து வரல. மோதினது வந்து மருத்துவ மாணவர்களுடைய விடுதி, அதுல மோதி இருக்கு. அதுல வந்து பல மாணவர்கள் இறந்து போயிருக்காங்க. இந்த விமானத்துக்கு வந்து சாத்தியமான காரணங்கள் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, டெக்னிக்கலா ஃபர்ஸ்ட் பேசுவோம், அப்புறம் பொலிட்டிக்கலா பேசுவோம். டெக்னிக்கலா பேசுறதுக்கு வந்து அகமதாபாத் விமான நிலையம் வந்து இப்போ போயிங்க்கு ஒரு கெட்ட பேர் ஏற்பட்டதுனால ஏர்பஸ் வந்து நிறைய விமானங்கள் வந்து ஒரு சந்தையில் வந்து ஆதிக்கம் செலுத்துது. போயிங்கை வந்து தூக்கி நிறுத்தணும்னு டொனால்ட் ட்ரம்ப் வந்து முயற்சி பண்றாரு. ஏர்பஸ் வந்து ஒரு விமானம் வந்து விபத்து நடந்துச்சுன்னா ஏர்பஸ் நிறுவனம் வந்து அந்த விசாரணைக்கு வந்து முழு ஒத்துழைப்பு கொடுக்குது. போயிங் வந்து அப்படி கொடுக்கறது இல்லை. அப்படின்னா அவங்கள்ட்ட ஏதோ பிரச்சனை இருக்குது. இன்னைக்கு அகமதாபாத் மட்டும் இல்லை, மும்பை, மங்களூரு, திருவனந்தபுரம், இப்படி இந்தியாவில் வந்து பல முக்கியமான விமான நிலையங்கள் வந்து அதானியினுடைய கட்டுப்பாட்டில் வந்து இருக்குது. ஒரு 2 ஃப்ளைட்டுக்கு இடையில வந்து நீங்க இவ்வளவு மணி நேரம் ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு வந்து இருக்கு. ஆனா இப்ப ஏர் இந்தியாவில் இருக்கக்கூடிய விமானங்கள் 100க்கும் மேற்பட்ட விமானங்கள் இருக்கு. அதுல எவ்வளவு விமானிகள் இருக்கிறாங்க, எவ்வளவு ரெஸ்ட் டைம் கொடுக்குறாங்க, இதெல்லாம் வந்து நீங்க இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்றதான். ஓவர் டைம் ப்ரெஷர் இருக்குல்ல. மோடி வந்து அமெரிக்காவினுடைய ட்ரம்பை சந்திக்கும் போது தலையாட்டிட்டு வந்தார் இல்லையா, அதனால இவர்கள் வந்து போயிங்க வந்து அதிகமா வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க ட்ரம்புக்கு பயந்துக்கிட்டு. இதையெல்லாம் சேர்த்து பார்த்தால்தான் இந்த விசாரணையில வந்து உண்மை வந்து தெரிய வரும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் நெறியுலகன். இன்று நமது சிறப்பு விருந்தினர் தோழர் நாதன் அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். குஜராத் மாநில அகமதாபாத் நகரில் நடந்த ஒரு விமான விபத்து ஒரு பெரிய துயரத்தை ஏற்படுத்தி இருக்குது. 265 பேர் இப்போ உடல்கள் எடுத்துட்டு போயிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இறப்பு எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. 50க்கும் மேற்பட்ட மருத்துவ மாணவர்கள் வந்து அட்மிட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. மாணவர்கள்லயும் கூட ஒரு 5 பேர் மருத்துவ மாணவர்கள் இறந்திருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இந்த விபத்து எப்படி நடந்தது, யார் பொறுப்பு? இந்த விபத்து வந்து ஜூன் 12, 2025 அன்னைக்கு அகமதாபாத்தினுடைய சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், அதுல இருந்து ஏர் இந்தியாவினுடைய விமானம் A171, அந்த மாடல் வந்து போயிங் 7878 ட்ரீம் லைனர், அதான் அந்த விமானத்தினுடைய மாடல் பேர். இந்த விமானம் வந்து 242 பேரோட, அதில் க்ரூஸ் வந்து 12 பேர், 230 பேர் வந்து மக்கள் பயணிகள், இவங்களோட வந்து ட்ராவல் பண்ணும்போது அந்த ஏர்போர்ட்ல இருந்து டேக் ஆஃப் ஆகி ஒரு நிமிடத்தில் வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு குடியிருப்பு பகுதியில் வந்து மோதி விழுந்துருச்சு. இது லண்டனுக்கு போகிற விமானம், அதாவது லண்டனுடைய காட்விக் விமான நிலையம், லண்டன் காட்விக் விமான நிலையத்துக்கு தான் இது வந்து போகுது. அதனால வந்து எரிபொருள் வந்து ஃபுல்லாக நிரப்பியிருக்கிறாங்க. மோதின பிறகு அது வந்து வெடிச்சதுனால வந்து பிரம்மாண்டமான ஒரு விபத்து ஏற்பட்டு அதில் ஒருத்தர் தான் வந்து உயிர் பிழைச்சிருக்கிறார். 100 டன் எரிபொருள் இருந்ததுன்னு சொல்றாங்க. ஆமாம், 100 டன் எரிபொருள் இருந்து அதை வெடிச்சதுன்னா ஒரு பாம்பு வெடிச்ச மாதிரி இருக்கும். ஒரு பயணி மட்டும் அந்த எமர்ஜென்சி எக்ஸிட்டை வந்து பிரேக் பண்ணிட்டு வெளியே குதிச்சிடுறாரு. அவர் சொல்ற தகவல் என்னன்னா, இது ஒரு 30-40 செகண்ட்லேயே எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கடைசியாக விமானி வந்து கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து சொன்னது மேடே, இந்த மாதிரி ஒரு அவசர கால நிலை வந்தால் மேடேன்னு வந்து சொல்லுவாங்க. அது மட்டும்தான் பதிவாயிருக்குது. அதை தாண்டி வந்து வேற எந்த தகவல்களும் வந்து கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து வரல. தகவல் தொடர்பே அறுந்து போச்சு. ஒரு கால் அந்த பிளாக் பாக்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல, கருப்பு பெட்டி, அதை கண்டுபிடித்தால் கூட இதை தாண்டி வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா
இந்த விமானம் வந்து பறக்க ஆரம்பித்து 1 நிமிடத்துக்குள்ளேயே இந்த விபத்து வந்து நடந்து விட்டது. மோதினது வந்து மருத்துவ மாணவர்களுடைய விடுதி, அதில் மோதி இருக்கு. அதில் வந்து பல மாணவர்கள் இறந்து போயிருக்காங்க. அது எவ்வளோ பேருன்ற எண்ணிக்கை வந்து இன்னும் சரியாக வரல. 50 பேர் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அட்மிட் பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் 5 உடல்கள் கண்டெடுக்கப்பட்டதா சொல்கிறாங்க. சில பேர் சாப்பிட்டு இருந்த நேரம்னு சொல்கிறாங்கல்ல, சாப்பாடு பிளேட்டில் சாப்பாடெல்லாம் பாதி அப்படி இருந்தது. அப்படி அவங்களும் நிறைய பேர் கணிசமாக இறந்துருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃப்ளைட்டில் போனவங்களில் 241 பேர் மரணம். மாணவர்கள், மருத்துவர்கள் எவ்வளோ பேர் மரணம் என்பது இனிமேல் தான் நமக்கு வந்து தெரிய வரும். இந்த விமானத்துக்கு வந்து சாத்தியமான காரணங்கள் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, டெக்னிக்கலாக ஃபஸ்ட்டு பேசுவோம், அப்புறம் பொலிட்டிக்கலாக பேசுவோம். டெக்னிக்கலாக பேசுகிறதுக்கு வந்து அகமதாபாத் விமான நிலையம் வந்து பறவைகள் மோதல் சம்பவங்களுக்கு பெயர் பெற்றது. 2022-23 மட்டும் 38 பறவைகள் மோதல் சம்பவங்கள் வந்து பதிவாயிருக்கு. இது கடந்த ஆண்டை விட 35% வந்து அதிகம். அதனால் எல்லா ஏர்போர்ட்லேயும் பறவைகளை விரட்டுவதற்கு வந்து வெடி சத்தம் வந்து போட்டு இது பண்ணுவாங்க. ஆனால் அகமதாபாத்தில் வந்து அது எஃபெக்டிவாக வந்து இல்லை. ஒரு காலம் இந்த பறவைகள் வந்து 2 அந்த என்ஜின்களில் மோதி இருக்கிறது அப்படின்னா அது அரிதானது, ரொம்ப ரேர் தான், அப்படி நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அடுத்ததாக இந்த விமானம் போய் எரியுது இல்லையா, அந்த வீடியோவை பார்த்துட்டு சில விமான நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இது மனித பிழை வந்து ஒரு காரணமாக இருக்கலாம், ஆனால் உறுதிப்படுத்த முடியாது, ஃபுட்டேஜ் வந்து தெளிவாக இல்லை. அந்த விமானம் வந்து டேக் ஆஃப் ஆன பிறகு வந்து குறிப்பிட்ட உயரம் எடுக்கிறதுக்கான அந்த லிஃப்ட் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கல. அந்த பிரச்சனையினால அதில் ஏதோ அவங்க தவறு பண்ணியிருக்கிறாங்க, அதனாலேயும் விபத்து நடந்திருக்கலாம். அடுத்தது வந்து இயந்திர கோளாறு. 2 என்ஜின் இருக்கு. 2 என்ஜின்ல ஒரு என்ஜின் போனா கூட ஒரு என்ஜினை வச்சு லேண்டிங் பண்ணிடலாம். 2 என்ஜினும் வந்து பழுதானா ஒன்றும் பண்ண முடியாது. இதற்கான சாத்தியமும் வந்து குறைவு தான். விசாரணைக்கு பிறகுதான் நமக்கு தெரிய வரும். அடுத்தது வந்து அகமதாபாத்தில் வந்து இந்த இது நடக்கும்போது வந்து 40 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வந்து இருந்திருக்கு. அந்த ஹீட்டில் வந்து இந்த 100 டன் இந்த எரிபொருள் போய் சேர்ந்து வெடிக்கும் போது வந்து இன்னும் பிரம்மாண்டமாக அந்த விபத்தை வந்து மாற்றி இருக்கிறது. அடுத்தது வந்து அந்த விமானத்தில் வந்து மடிப்புகள்னு சொல்லக்கூடிய ஃப்ளாப்ஸ், அது வந்து இறக்கைகளுக்கு பின்பகுதியில் வந்து இருக்கக்கூடிய ஒரு நகரும் மேற்பரப்பு. இதுதான் விமானத்தை வந்து உயரத்தை தூக்குறதுக்கு வந்து அப்புறம் எதிர்ப்பு விசைக்கு பயன்படுத்துறதுக்கு வந்து பயன்படுத்தப்படுது. இந்த ஃப்ளாப்ஸ் வந்து நீட்டப்படாமை, அந்த மடிப்புகள் வந்து புறப்படுதலுக்கு தேவையான அளவுக்கு விரிக்காமல் இருந்திருந்தால் கூட இது வந்து நடந்திருக்கும். அதாவது நீங்கள் டேக் ஆஃப் ஆகும்போது இது வந்து 5 முதல் 20 டிகிரி வரைக்கும் வந்து நீட்டுவாங்க. தரையிறங்கும் போது 30லேருந்து 40 டிகிரி வரைக்கும் நீட்டுவாங்க. அப்போ விமானம் வந்து டேக் ஆஃப் ஆகி உயரம் போகும்போது அந்த ஃப்ளாப்ஸ் வந்து வேலை செய்யலை அப்படின்னு சொன்னால் விமானத்துக்கு ஹைட்டு கிடைக்காது. அந்த ஃப்ளாப்ஸ் வந்து நீட்டப்படாமை வந்து ஒரு காரணமாக இருக்கலாம். அது எதனால்ன்றது வந்து விசாரணைக்கு பிறகு தான் தெரியும். இந்த ஃப்ளாப்ஸ் நீட்டப்படாமல் இது வரைக்கும் 2 விபத்து நடந்திருக்கு. 1987 வந்து நார்த் வெஸ்ட் ஏர்லைன்ஸ், 1990 வந்து லவுடா ஏர் ஃபைட்டு. இது ரெண்டுமே இப்படி ஒரு முன்னுதாரணம் வந்து இருக்குது. இதெல்லாம் விசாரணைக்கு பிறகு தான் வந்து தெரிய வரும். ஆனால் ஏர் இந்தியாவுக்கு வந்து இந்த விபத்து என்பது புதியதல்ல. நீங்கள் டாட்டாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி அரசாங்கத்திட்ட இருக்கும்போதே ஏர் இந்தியாவில் வந்து விபத்து நடந்திருக்குது. 1953 வந்து டக்ளஸ் DC-3 அந்த விமானம் வந்து டெல்லியில் விழுந்து 13 பேர் உயிரிழந்திருக்காங்க. 1966 வந்து ஏர் இந்தியா போயிங் 707 வந்து யூரோப்பில் பறக்கும்போது 117 பேர் உயிரிழக்கிறாங்க. 1970 வந்து ஃபோக்கர்ஸ் F-27 விமானம் வந்து பாலாம்பூரில் விபத்து ஏற்பட்டு 27 பேர் உயிரிழக்கிறாங்க. 85 வந்து கனடாவிலேருந்து புறப்பட்ட ஏர் இந்தியா போயிங் விமானம் வந்து குண்டு வெடித்து வந்து அட்லாண்டிக் பெருங்கடலில் விழுந்து 329 பேர் சாகுறாங்க. அது வந்து இந்த காலிஸ்தான் தீவிரவாதிகள் வைத்த குண்டு. 1988 வந்து இந்தியன் ஏர்லைன்ஸ் வந்து போயிங் 737 அகமதாபாத்தில் வந்து விழுந்து இதே அகமதாபாத்தில் 133 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அதே போல் வந்து 2020 வந்து ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் வந்து கோழிக்கோட்டில் வந்து ரன்வேயை தாண்டி விபத்து நடக்குது. அதில் வந்து 21 பேர் உயிரிழக்கிறாங்க. இப்போ வந்து 241 பேர் வந்து பயணிகள் மட்டும். மாணவர்கள் தரையில் இருந்தவங்க எவ்வளோன்ற கணக்கு இனிமேல் தான் நமக்கு வந்து வரும். இப்போ உலகத்தில் வந்து விமானங்கள் தயாரிக்கிறது வந்து 2 நிறுவனம் தான், போயிங் மற்றும் வந்து ஏர்பஸ். இந்த 2 விமானங்கள்லாம் தயாரிக்கிறாங்க. இதில் வந்து 2 விமானங்களுமே வந்து விபத்துக்குள்ளாயிருக்கு. ஒப்பீட்டு அளவில் ஏர்பஸ்க்கு வந்து தனித்தனி காரணங்கள் அப்படி வந்து சொல்லப்படுது. போயிங்கை பொறுத்த வரைக்கும் அது வந்து அதில் போயிங் நிறுவனத்தில் வேலை பார்த்தவங்களே விசில் ப்ளோயராக வெளியே வந்து
சில இதை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. அதை போயிங் நிறுவனமே மறுத்தாலும் போயிங் நிறுவனங்களுடைய சில மாடல் வந்து உலகம் முழுவதும் வந்து விபத்துக்குள்ளாயிருக்கு. இந்த ட்ரீம் லைனர் இருக்கு இல்லையா, இந்த போயிங் விமானம், இது கிட்டத்தட்ட 15 வருஷமாக வந்து பயன்பாட்டில் இருக்குது. 1100க்கும் மேற்பட்ட விமானங்கள் வந்து உலகம் முழுவதும் பல விமான நிறுவனங்களில் அந்த விமானங்கள் வந்து பறக்குது. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சிடெண்ட் இந்த மாடல். அதனால் வந்து இது வந்து ஸ்பெசிஃபிக்காக என்ன அப்படின்றத வந்து அவங்க டெக்னிக்கல் ரீதியாக விசாரிக்கிறவங்க சொன்னால் தான் நமக்கு வந்து இப்போ தெரியும். ஏர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் போயிங் விமானத்தையும் பயன்படுத்துது, ஏர்பஸ்ஸும் வந்து பயன்படுத்துது. ஏர்பஸ் வந்துன்றது வந்து ஐரோப்பாவில் வந்து ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, ஸ்பெயின், யூகே இந்த நாடுகளுடைய கூட்டு முயற்சியால் வந்து தயாரிக்கின்ற விமானங்கள் ஏர்பஸ்ஸு. அதில் நிறைய மாடல்கள் இருக்குது. அந்த விமானங்கள் வந்து உலகம் முழுவதும் இப்போ போயிங்க்கு ஒரு கெட்ட பேர் ஏற்பட்டதுனால ஏர்பஸ் வந்து நிறைய விமானங்கள் வந்து ஒரு இப்போ சந்தையில் வந்து ஆதிக்கம் செலுத்துது. போயிங்கை வந்து தூக்கி நிறுத்தணும்னு டொனால்ட் ட்ரம்ப் வந்து முயற்சி பண்ணுறாரு. இப்போ கூட மோடி போயிருக்கும்போது, மோடி போகிறதுக்கு முன்னாடியே டாட்டா வந்து விமானங்கள் வந்து ஆர்டர் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க போயிங்கில் இருந்து. அதனால் அமெரிக்கா வந்து தன்னுடைய வெளியுறவு கொள்கையினுடைய மேலாதிக்கம் காரணமாக போயிங் வந்து கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க முயற்சி வந்து பண்ணுறாங்க. இந்த 737 கிளாசிக்கு, 737 நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், 737 மேக்ஸு இதெல்லாம் வந்து போயிங் நிறுவனத்தினுடைய மாடல் விமானங்கள். அந்த விமானங்கள் நிறைய விபத்துக்களை வந்து சந்திச்சிருக்கிறாங்க. ரெண்டாவது வந்து ஏர்பஸ் வந்து ஒரு விமானம் வந்து விபத்து நடந்துச்சுன்னா ஏர்பஸ் நிறுவனம் வந்து அந்த விசாரணைக்கு வந்து முழு ஒத்துழைப்பு கொடுக்குது. போயிங் வந்து அப்படி கொடுக்கறது இல்லை. அப்படின்னா அவங்கள்ட்ட ஏதோ பிரச்சனை இருக்குது. எதனால அப்படின்னு சொல்றாங்க? எதனாலன்னா அவங்களுடைய குறைபாடுகள், அவங்களுடைய குறிப்பிட்ட சில மாடல்ஸ் வந்து அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகிறது, இதெல்லாம் வந்து நடக்குது. ஏற்கனவே பேர் வந்து ரிப்பேர் ஆகிருக்குது. அதனால் இது விசாரணையில் முழுமையாக வந்து அவங்க பங்கேற்று இதை ஒத்துக்கொண்டால் வந்து அவங்களுடைய ஷேர் மார்க்கெட் வந்து இன்னும் குறையும். இப்போவே நேற்று விபத்து நடந்த பிறகு போயிங்கினுடைய மதிப்புகள் ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஒரு 8லேருந்து 10% வந்து குறைஞ்சிருக்கு. இன்னும் கூடுவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. டெல்லியில இருந்து அகமதாபாத் வரும்போதே அது வந்து ஒன்றும் வேலை செய்யலை, அங்கே வந்து ஃபோன் வேலை செய்யலை, ஏசி வேலை செய்யலை, அந்த டிவி வேலை செய்யலை, அதில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு ஒரு வீடியோ வந்து எக்ஸ் தளத்தில் வந்து போடப்பட்டு அது பெரிய பேசப்படலாம். அது பெரிய பிரச்சனை இல்லை. அது வந்து ஒரு பொழுதுபோக்கு சாதனங்கள்ல ஏற்பட்ட பழுது. இன்ஜின் பிரச்சனை வேற, இது பிரச்சனை வேற. இந்த பிரச்சனை வந்து வேற. இங்கே நீங்க தேஜஸ், வந்தே பாரத் எல்லாம் தேஜஸ்ல வந்து அந்த ஸ்கிரீன் வச்சிருக்காங்க சீட்டுக்கு முன்னாடி, வீடியோ ஸ்கிரீன். அது என்னைக்குமே வேலை செய்யாது. தேஜஸ் ஒழுங்கா ஓடுதா, விபத்து இல்லாம போகுதா, அதை தான் வந்து பார்க்கணும். இப்போதைக்கு வந்து இந்தியாவில் வந்து பல ஏர்போர்ட், பல விமான நிலையங்கள் வந்து தனியார் மயமாக்கப்பட்டிருக்குது. முக்கியமாக அதானி. இல்ல, இந்த விமான நிலையம் வந்து ஏற்கனவே துருக்கி நிறுவனம் தான் கண்காணிப்புல வச்சிருந்தது. முஸ்லீம் நாடு அதுதான் பொறுப்பேற்கணும்னு பிஜேபி காரங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு துருக்கி எல்லாம் அவங்க வந்து விரட்டி அடிச்சுட்டாங்க. இன்னைக்கு அகமதாபாத் மட்டும் இல்ல, மும்பை, மங்களூரு, திருவனந்தபுரம், இப்படி இந்தியாவில் வந்து பல முக்கியமான விமான நிலையங்கள் வந்து அதானியினுடைய கட்டுப்பாட்டில் வந்து இருக்குது. இவ்வளவுத்துக்கும் அதானி வந்து அதை கைப்பற்றுவதற்கு முன்னாடி வேற சில நிறுவனங்கள் அதை வந்து பராமரிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களெலாம் அனுபவம் உள்ள நிறுவனங்கள். அவங்க அந்த நிறுவனங்கள் மேலே வந்து ரெய்டு விட்டு அவங்களை அகற்றி விட்டு அதானியை வந்து கொண்டு வராங்க. அதானிக்கு இந்த தொழிலை பற்றி எதுவுமே தெரியாது. இது ரெண்டாவது, அது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அந்த இதில் இருக்கும்போது வந்து நிரந்தர ஊழியர்கள், அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து முறையான சம்பளம் இதெல்லாம் வந்து இருக்கும். அவங்க வந்து ஒழுங்காக வேலை பார்ப்பாங்க. ஆற்றல் உள்ளவர்கள், அனுபவம் உள்ளவர்கள். அதானி வந்த பிறகு எல்லாம் கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் தான், ஒப்பந்த கூலி ஊழியர்களை தான் அவர் வந்து வேலைக்கு, குறைந்த ஊதியத்துக்கு திறன் குறைந்தவர்கள். ஆமாம். அப்போ அவங்களுக்கு வந்து சம்பளம் குறைவாக கொடுத்தா போதும். இது ஒரு பிரச்சனை. ஏர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முதல்ல டாட்டாட்ட இருந்தது. அப்புறம் வந்து நேரு காலத்தில் வந்து அது அரசுடைமையாக்கப்படுது. இப்போ மோடி காலத்தில் மீண்டும் அது டாட்டாவுக்கே திருப்பி அளிக்கப்படுகிறது. இடையில வந்து ஏர் இந்தியா வந்து அரசாங்கத்திட்ட இருக்கும்போது நட்டத்தில் தான் ஓடியது, அது வந்து உண்மை. அதற்கு காரணம் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், அப்போ இருந்த அமைச்சர்கள் எல்லாமே வந்து தனியார் விமான நிறுவனங்களுக்கு சாதகமாக வேலை பார்க்கறது, பிஸியான ரூட்டை பிஸியான டைமில் வந்து அவங்களுக்கு கொடுக்கறது, பிஸி இல்லாத வந்து டைமில் வந்து ஏர் இந்தியாவுக்கு வந்து அந்த வழித்தடத்தை வந்து கொடுக்கறது, இப்படி பல வகையில் வந்து அந்த நிறுவனத்தை வந்து ஒழிச்சாங்க. இப்படி டாட்டாவிட்ட வந்த பிறகு டாட்டா வந்து இப்போ வந்து ப்ராஃபிட்டில் வந்து ஓடக்கூடிய விமான நிறுவனமாக வந்து மாற்றுறாரு. எப்படி சாத்தியம் அப்படின்னு சொன்னால், ஏர் இந்தியாவில் இருந்தவங்க ஊழியர்கள் பல பேர் வந்து வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்து அனுப்பிட்டு ஒரு யங் க்ரூவை வந்து உள்ளே கொண்டு வராங்க, இளம் ஊழியர்களை வந்து கொண்டு வராங்க. அது வந்து பரவலாக வந்து அவங்களுடைய செலவை வந்து குறைக்குது.
டாட்டா வந்து ஏர் இந்தியாவை கைப்பற்றின பிறகு பைலட்டுக்கு இன்டர்வியூ வைக்கும்போது மற்ற தனியார் விமான நிறுவனங்களில் வேலை பார்த்தவங்கலாம் சிக் லீவ் போட்டுட்டு வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணாங்க. ஏன்னா இது வந்து டாட்டானா நமக்கு சம்பளம் நிறைய வரும் அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மை வந்து என்ன அப்படின்னு சொன்னால், டாட்டா வந்து ஊழியர்களுக்கான ஒரு முறையான ஊதியம் இல்லாமல் ஒப்பந்த தொழிலாளர்களை வைத்து கொண்டு தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் என்ன டெக்னிக்கலாக என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து ஸ்க்ரீன் வேலை செய்யலை, ஏசி வேலை செய்யலைன்னு சொல்கிறீங்க. ஒரு விமானம் வந்து வானில் வந்து பறக்கணும் அப்படின்னு சொன்னால் தொழில்நுட்ப ஆய்வு வந்து பராமரிப்பு குழுவினர் வந்து பண்ணுவாங்க. ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் என்ஜினியர்ஸ் அவங்க வந்து பல விதங்களில் வந்து பண்ணுவாங்க. பயணத்துக்கு முன்னாடி வந்து ப்ரீ ஃப்ளைட் இன்ஸ்பெக்ஷன், விமானத்தினுடைய வெளிப்புறத்தில் வந்து ஏதாவது சேதங்கள் இருக்கா, கசிவு இருக்கா, வேற ஏதாவது வந்து ஒரு ஃபாரின் ஆப்ஜெக்ட் அந்நிய பொருட்கள் வந்து இருக்கா, இதை வந்து ஆய்வு செய்வாங்க. ரெண்டாவது வந்து இறக்கைகள், அந்த ஃப்ளாப்ஸு, ஸ்லேட்டுகள், இந்த மாதிரி கட்டுப்பாட்டு மேற்பரப்புகள் சரியாக இயங்குதா, இதை வந்து பார்ப்பாங்க. அப்புறம் டயரு, பிரேக்கிங்கு, லேண்டிங் கியர் இது ஆய்வு செய்வாங்க. எரிபொருள் கசிவு இருக்கா, எண்ணெய் மட்டம், ஹைட்ராலிக் திரவங்கள் எப்படி வேலை செய்யுது அதை வந்து பார்ப்பாங்க. விளக்குகள், சென்சார், இது எல்லாமே வந்து பார்க்குவாங்க. அப்புறம் பயணங்களுக்கு இடையில இருக்கு இல்லையா, ஒரு விமானம் வந்து ஒரு ரூட்டு போயிட்டு வந்து இங்கே வருது, அடுத்ததுக்கு தயாராகுது, இப்போ டெல்லி டு அகமதாபாத் வந்திருக்குது அப்படின்னா அதுக்கு பிறகு ஒரு சுருக்கமான ஆய்வு பண்ணுவாங்க. எண்ணெய் வந்து மட்டம் கரெக்டாக இருக்கா, இந்த மாதிரி அடிப்படை ஆய்வுகள் வந்து பண்ணுவாங்க. அப்புறம் டெய்லி செக்குன்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு 24-28 மணி நேரத்துக்கு வந்து அந்த விமானத்தை வந்து முழுமையாக பரிசோதனை செய்வாங்க. சில சமயம் வந்து ஒரு 400-600 மணி நேரம் அந்த விமானம் பறந்துருச்சுன்னா டீப்பாக வந்து அதை பற்றி ஆய்வு செய்வதற்கு வந்து அதுக்கு பேர் வந்து ஏ செக், சி செக், இந்த ஆய்வுகள் வந்து பண்ணுவாங்க. அதே போல் விமானிகள் வந்து பயணத்துக்கு முன்னாடி வந்து அவங்களும் ஆய்வு பண்ணுவாங்க. உள்ளுக்குள்ளே போய் அந்த காக்பிட்டில் அமர்ந்துக்கிட்டு அந்த இன்டர்ஃபேஸை வைத்துக்கொண்டு எல்லாம் வந்து வேலை செய்தா. இப்போ தொழில்நுட்பம் வளர்ந்துட்டதுனால வந்து ஒரு சின்ன குறையாக இருந்தால் கூட அது வந்து காக்பிட்டில் வந்து அந்த மானிட்டரில் வந்து அவங்க அது வந்து காமிக்கும். இதை வந்து சோதனை செய்வாங்க. இப்போ கேள்வி என்னன்னா, இந்த வேலை செய்கின்ற அந்த ஊழியர்கள்லாம் வந்து உண்மையிலேயே அனுபவசாலிகளா, அவங்க வந்து ஒப்பந்த தொழிலாளிகளா, நிரந்தர தொழிலாளிகளா, அந்த இன்ஜினியர்ஸ் இவங்கெல்லாம் எப்படி இவங்க வேலைக்கு எடுத்தாங்க, இப்படி ஒரு கேள்வி வந்து இருக்குது. எதற்காக இந்த கேள்வியை நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னால், உலகத்தில் வந்து சில விமான நிறுவனங்கள் இருக்குது, அதாவது விபத்தையே சந்திக்காத நிறுவனங்கள். ஆஸ்திரேலியா குவாண்டாஸ் 1951 முதல் உயிரிழப்பு கிடையாது அந்த நிறுவனம். அதே போல் வந்து ஃபின்ஏர், ஃபின்லாந்தினுடைய விமான நிறுவனம், அதுவும் வந்து 1963 உயிரிழப்பு வந்து இல்லை. அடுத்தது வந்து அமெரிக்கன் அதிக விபத்துகளை சந்திச்ச நிறுவனம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்கன் ஏர்லைன்ஸ், ஏர் ஃப்ரான்ஸ், சைனா ஏர்லைன்ஸ், கொரியன் ஏர், பாகிஸ்தான் இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸ், அப்புறம் நம்ம ஏர் இந்தியா, இவங்கெல்லாம் வந்து இருக்கிறாங்க. அதே போல் எமிரேட்ஸு, கத்தாரு, இதுலேயும் வந்து விமான விபத்துகள் வந்து நடக்கலை. சிங்கப்பூரில் கூட ஒரே ஒரு முறை வந்து ரன்வேல வந்து மோசமான வானிலை காரணமாக ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டதே தவிர அதை தாண்டி சிங்கப்பூர் ஏர்லைன்ஸுக்கும் வந்து இந்த விமான விபத்து என்பது வந்து நடக்கலை. ஸோ இந்த விபத்துகளை வந்து தடுக்க முடியும், அதுக்கான ஒரு செலவு இருக்கு. அப்போ இவ்வளவு நிறுவனங்கள் வந்து விபத்து இல்லாமல் வந்து ஜீரோ ஆக்சிடென்ட்ன்ற முறையில் வந்து அந்த விமானங்கள் பறந்து கொண்டிருக்கும் போது ஏர் இந்தியா இப்படி வந்து தொடர்ந்து விபத்துக்குள்ளாவதற்கு வந்து என்ன காரணம்? இல்லை, அதன் மீது சில விமர்சனங்களும் சொல்றாங்க. அவங்க வந்து மெயின்டெனன்ஸ் சரியா பண்றது இல்லைங்கிறத தாண்டி பொருட்களை வந்து நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா அதை மிஸ் பண்ணிடுறாங்க. நிர்மலா சீதாராமனுடைய ப்ராப்பர்ட்டியே மிஸ் பண்ணிட்டு வந்து போயிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பழுதுன்னு சொல்லியே பல மணி நேரம் லேட் பண்றாங்க. இப்படிலாம் விமர்சனங்கள் வருது. விமானத்தினுடைய மெயின்டெனன்ஸ் வந்து தனி, அது வந்து டெக்னிக்கல் டீம் வந்து அதை வந்து பார்ப்பாங்க. ஏர்போர்ட்டில் நீங்கள் வந்து கஸ்டம் செக்கிங்காக இருக்கட்டும், உங்கள் உடைமைகள் சரியாக வருதுன்னா அது வேறு டிபார்ட்மெண்ட்டு. அதுவும் இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி, இப்போ அதானியினுடைய ஊழியர்கள் தான் அதை வந்து செய்யணும். நீங்கள் ஒப்பந்த தொழிலாளிகளை குறைவான இதுக்கு நீங்கள் எடுத்துட்டீங்கனாலே அது வந்து ஒரு பிரச்சனை. அவங்களுக்கு போதிய அனுபவம் இருக்காது, எதை எப்படி வந்து செய்யணும், ஒரு பிரச்சனை வந்தால் எப்படி அதை வந்து சந்திக்கணும், டீல் பண்ணணும், இதை வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து தெரியாது. அனுபவம் இல்லாத அதானிகிட்ட வந்து நீங்கள் ஏர்போர்ட்டை வந்து கொடுத்துட்டீங்கனாலே இந்த பிரச்சனைகள் எதிர்பார்க்கணும். அதானிக்கு கொடுப்பதற்கு முன்னாடியே ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவினுடைய யூனியன் வந்து கடுமையான வேலை நிறுத்தம் போராட்டம்லாம் வந்து பண்ணாங்க. ஆனால் வந்து அரசு வந்து அதற்கு செவி கொடுக்கல. மோடியினுடைய நண்பராக இருக்கிறதுனால ஏர்போர்ட்டுகள் வந்து அதானிக்கு வந்து வாரி வழங்கப்படுது. இதுதான் வந்து முக்கியமான பிரச்சனை. இன்று மோடியே வந்து அகமதாபாத்துக்கு வந்து அந்த காயமடைந்தவர்கள்லாம் விசாரிக்கிறதுக்கு வந்தாலும் கூட இந்த பிரச்சனையை பற்றி வந்து நீங்கள் வந்து முடிவு பண்ணால் மட்டும்தான் இந்த விபத்துக்களை வந்து தடுக்க முடியும். ஏன்னா ஒரு விமானத்தில் வந்து 241 பேர் இறந்து போயிருக்காங்கன்றது மிகப்பெரிய எண்ணிக்கை. மொத்த விமானமும் வந்து டேக் ஆஃப் ஆகி உடனடியாக விழுந்து
ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்றது வந்து உண்மை. அப்போ இந்த விமானத்தை வந்து பரிசோதிக்கின்றதுல அந்த இதில் என்ன பிரச்சனை, அதானி வந்து ஏர்போர்ட்டை மேனேஜ் பண்ணுறாரு இல்லையா, அதில் வந்து என்ன பிரச்சனை, அடுத்ததாக போயிங் நிறுவனம் வந்து இதில் சம்மந்தப்பட்டிருக்குது. ஏற்கனவே போயிங் நிறுவனம் ஆக்சிடென்ட் வந்து அதிகம் நடந்த நிறுவனம். அதில் இது முதல் முறையாக அதனுடைய இந்த ட்ரீம் லைனர் விமானம் வந்து விபத்துக்குள்ளாயிருக்கு. அது என்ன பிரச்சனை, இதெல்லாம் வந்து விசாரிக்கணும். மோடி வந்து அமெரிக்காவினுடைய ட்ரம்பை சந்திக்கும் போது தலையாட்டிட்டு வந்தார் இல்லையா, அதனால் இவர்கள் வந்து போயிங்கை வந்து அதிகமாக வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க ட்ரம்புக்கு பயந்துக்கிட்டு. இதையெல்லாம் சேர்த்து பார்த்தால்தான் இந்த விசாரணையில் வந்து உண்மை வந்து தெரிய வரும். ஆகவே வந்து மோடி வந்து பதவியில் இருக்கும்போது, அதானி அவருடைய நண்பராக இருக்கும்போது இதை பற்றியெல்லாம் முறையாக விசாரிப்பார்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. சரி, இப்போ இந்த விபத்து நடந்த உடனேயே இந்திய அரசு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, மோடி கவர்மெண்ட் மொத்தமாக இங்கே தான் இருக்கிறாங்க. விமான போக்குவரத்து துறை அமைச்சர் வந்துட்டார், அமித்ஷா வந்துட்டாரு, மோடி வந்துட்டாரு, எல்லாரும் அங்கே தான் இருக்கிறாங்க. அர்னாப் கோசாமி வந்து அதை மறுபடியும் சொல்லிட்டே இருக்கிறார், பாருங்க மொத்த கவர்மெண்ட் இங்கே தான் இருக்குது, அகமதாபாத்தில் தான் இருக்குது, நம்பிக்கையோட இருங்க அப்படிலாம் வந்து சொல்றாங்க. ஸோ அவ்வளோ ஃபாஸ்டா வேலை செய்யற ஒரு கவர்மெண்ட் இருக்க தானே செய்யுது. ஒடிசா ரயில் விபத்துக்கு வந்தாரா மோடி? வரல. அல்லது வந்து நம்ம தமிழ்நாட்டில் பெருமழை வெள்ளம் வந்து பலர் இறந்து போனாங்க, அப்போ வந்தாரா? கேரளா கூட வரல. கேரளாவில் பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு அதுக்கெல்லாம் வந்து வரலை. இது குஜராத் அவருடைய ஹோம் ஸ்டேட்டு, இந்துத்வாவினுடைய பரிசோதனை சாலை, அதற்காக அவர்கள் வந்து வாராங்க. ரெண்டாவது வந்து குஜராத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி கூட அந்த இறந்து போனதில் ஒருத்தர். ஆகவே அவர்கள் வந்து இதில் முனைப்பு காட்டுறதில் வந்து அதிசயம் இல்லை. ஆனால் இதே கவனம் வந்து மற்ற பிரச்சனைகளுக்கும் வந்து மற்ற மாநிலங்களுக்கும் காட்டுறாங்களா அப்படின்னா வந்து இல்லை. மணிப்பூருக்கு வந்து போகலை, இந்த மாதிரி பல ஒடிசா விபத்துக்கு வந்து வரல, மழை வெள்ளம் கேரளா நிலச்சரிவுக்கு வந்து வரல. இப்படி இருக்கும்போது குஜராத்துக்கு மட்டும் போகிறதுக்கு காரணம், குஜராத்தில் தேர்தல் வந்து அவர் வார்டு கவுன்சில் மாதிரி தெருவா சுற்றி பிரச்சாரம் பண்ணுவார். அதே போல் வந்து இந்த விபத்து நடந்த உடனே வாராரு. வருவதை நாம் வந்து குறை சொல்லவில்லை, ஏன் வந்தீங்கன்னு கேட்கல. மற்ற விபத்துகளுக்கும் மற்ற மணிப்பூர் போன்ற மாநிலங்களுக்கும் நீங்கள் ஏன் வந்து வருகை தரவில்லை, அங்கே வந்து இந்த அமைதியை எப்படி கொண்டு வர்றது? அல்லது ஒரு இந்தியாவுடைய பிரதமர் இல்லாமல் இன்னும் குஜராத் முதலமைச்சருடைய ஒரு பிரதமராக மட்டும்தான் வந்து இருக்கிறார். ஆகவே வந்து அதனால தான் அவங்க வந்து வந்திருக்கிறாங்க. ரெண்டாவது வந்து இது வந்து மோடி அரசுக்கு வந்து ஒரு கெட்ட பேரை வந்து ஏற்படுத்தும். டாட்டாவை கொடுத்துட்டீங்க, டாடா ஏர் இந்தியா, அது அப்பர் மிடில் கிளாஸ் வேற, அது வேற. ரெண்டாவது யூகேக்கு போகிற அந்த பயணிகள், இந்திய பயணிகள் வந்து பெரும்பான்மையினர் வந்து குஜராத்திகள். ஏன்னா யூகேல வந்து ஒரு சைசபிள் செக்ஷன் வந்து குஜராத்திகளா வந்து இருக்கிறாங்க, அதுலயும் இங்கிலாந்துக்காரங்களும் இருக்கிறாங்க. அதனால அது இப்போ இங்கிலாந்து ஒரு டீம் அனுப்புது, அமெரிக்கா போயிங் ஒரு டீம் அனுப்புது, அவங்களாம் விசாரிக்கிறதுக்கு வந்து வராங்க. ஒரு காலம் அவங்கெல்லாம் விசாரித்தால் வந்து உண்மை என்னன்றது வந்து கண்டிப்பாக அவங்கள்ட்ட வந்து மோடி வந்து மறைக்க முடியாது. ஆகவே வந்து இந்த விமான விபத்து அப்படின்றத பொறுத்த வரைக்கும் தனியார் மயத்தினுடைய பிரச்சனைகள் அது வந்து கணிசமாக வந்து இதில் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது. ரெண்டாவது, இது போன்ற விபத்துகளை தடுப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரியும் இந்த அரசாங்கம் யோசிக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த அதானி மாதிரி இந்த மாதிரி ஒரு அன்ப்ரொஃபஷனல் நிறுவனங்களுக்கு வந்து கொடுக்கறது வந்து கூடாது. இப்போ துறைமுகங்களையும் கொடுத்துருக்குறாங்க. ஒரு டிவி டிபேட்டில் வந்து சொல்கிறாரு, அந்த ஷிப்பிலர் இது துறைமுகத்தில் போர்ட்டில் நிற்கிற கப்பலை வந்து கொஞ்சம் தள்ளி கொண்டு இழுத்து விடுறதுக்கு ஒரு பைலட் போட் வந்து விடும், இழுத்துட்டு கொண்டு போய் விடும். அதுல வேலை பார்க்குறவங்களே கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் தான், அவங்களுக்கு எந்த அனுபவமும் கிடையாது. கப்பல் மூழ்கிடுச்சு இல்ல கேரளாவில்? ஆமா, இது கண்டெய்னர் எல்லாம் உள்ள போய் மாதிரி. இது வந்து அந்த துறைமுக தொழிற்சங்கத்துல இருந்து ஒரு ட்ரேட் யூனியனிஸ்ட் வந்து சொன்ன கருத்து. இது வந்து விமான நிலையத்துக்கும் பொருந்தும், விமானங்களை பராமரிக்கிறதுக்கும் பொருந்தும். ரெண்டாவது வந்து உலகத்திலே வந்து மற்ற போக்குவரத்தை விட விமான போக்குவரத்துக்கு தான் வந்து இந்த பாதுகாப்பு புரோட்டோக்கால் வந்து மிக அதிகம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியர் பண்ணிட்டு தான் வந்து ஒரு விமானத்தை வந்து பறப்பதற்கு வந்து அனுமதிப்பாங்க. ஏன்னா வானத்தில் பறக்கும்போது உங்களுக்கு எந்த விதமான உதவியும் கிடைப்பதற்கு வந்து வாய்ப்பு இல்லை. இப்போ இந்தியாவிலே வந்து ரயில் விபத்துகள் அதிகமாக நடக்கிறதுக்கு என்ன காரணம்? அந்த இன்ஜினில் வந்து அந்த கவாச்சின்னு சொல்லக்கூடிய வந்து அந்த மோதலை தவிர்க்கக்கூடிய தொழில்நுட்பத்தை வந்து பொருத்த வேண்டும். அதுக்கு வந்து ஃபண்டு ஒதுக்காம மோடி வந்து புல்லட் ட்ரெயின், அகமதாபாத்தில் வந்து பூனேவுக்கு வரக்கூடிய புல்லட் ட்ரெயினுக்கு வந்து ஒதுக்கியிருக்கிறாரு. அதுக்கு வந்து லட்சக்கணக்கான கோடிகள் ரூபாய் வந்து செலவழிக்கிறாரு. இல்லை, இப்போ நமக்கு ட்ரெயின் வந்து புல்லட் ட்ரெயினோ அல்லது வந்து வந்தே பாரத்தோ இல்லை, நமக்கு வந்து அன்ரிசர்வ் தான் நிறைய தேவைப்படுது போல இருக்குது. அது வந்து லல்லு பிரசாத் வந்து ரயில்வே அமைச்சராக இருக்கும்போது அவர் வந்து நட்டத்தில் இருந்தது.
அப்போ பயணிகள் கட்டணத்தை கூட்டுங்க, இப்படி பல இதெல்லாம் வச்சாங்க. அது எதுவும் செய்யலை. மாறாக வந்து மக்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி சில சீர்திருத்தங்களை வந்து செய்தார். அதன் மூலம் வந்து ரயில்வே வந்து வெற்றிகரமாக இயங்க 16,000 கோடி ரூபாய் லாபம் எடுத்தார். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மேட்டுக்குடியினருக்கான ட்ரெயினாக வந்து மாற்றுறாங்க. ஏசி கோச்சை வந்து அதிகப்படுத்துகிறாங்க. இந்த தேர்ட் கிளாஸ் ஸ்லீப்பிங் கோச்சை வந்து குறைக்கிறாங்க. அன்ரிசர்வ்டையும் வந்து குறைக்கிறாங்க. இப்படி வந்து இந்த மாதிரி விமான கட்டணத்துக்கு நிகரான ஆடம்பர ட்ரெயின் இருக்கு இல்லையா, அதை அதிகப்படுத்துகிறாங்க. இதே போல் வந்து விமானங்கள்லேயும் வந்து லோ காஸ்ட் ஏர்லைன்ஸ், இந்த மாதிரி ப்ரீமியம் ஏர்லைன்ஸ் 2 பிரிவு இருக்குது. இந்த 2 பிரிவுலையும் வந்து இந்த சேஃப்டி மெத்தட்ஸில் அதில் ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாங்களா, முறையாக செயல்படுதா? கண்டிப்பாக அவங்க வந்து செயல்படுவாங்க. இருந்தாலும் இது வந்து எல்லாம் தனியார்கள்ட்ட இருக்கிறதுனால நமக்கு அப்படி ஒரு சந்தேகம் வந்து இருக்குது. நீங்கள் வந்து ஒரு பிஸியான ரூட்டில் வந்து நம்ம ரூட்டு பஸ் மாதிரி வந்து ஒரு ஃப்ளைட்டு போகுதுன்னு வச்சுங்க, அது முறையாக அதெல்லாம் வந்து மற்ற வெளிநாடுகளில் இருக்கிற மாதிரி அந்த சோதனை தரத்தை வந்து கூட்ட வேண்டும். ஏன் வந்து கத்தார் ஏர்லைன்ஸோ எமிரேட்ஸோ அல்லது சிங்கப்பூர் ஏர்லைன்ஸோ இதெல்லாம் வந்து விபத்துகள் இல்லாமல் எப்படி வந்து இந்த விமான நிறுவனங்கள் வந்து இயங்குது, அதை போல் இதை மாற்றணும்னா அந்த தரத்தை வந்து இங்கே வந்து கொண்டு வரணும். பயண நேரத்துக்கு இணையாக பரிசோதனை நேரத்துக்கும் அது வந்து கொடுக்கணும். அது கொடுக்காம இருந்தால் இது மாதிரி பிரச்சனைகள் வந்து அதிகம் வந்து வரும். இப்போதைக்கு வந்து இந்தியாவிலேருந்து விமான பயணம் என்பது நடுத்தர வர்க்கம், ஒரு மேல்தட்டு நடுத்தர வர்க்கம் மட்டும் நடுத்தர வர்க்கமே பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு விமான போக்குவரத்து என்பது வந்து வளர்ந்துருக்குது. ஏற்கனவே வந்து கிங்ஃபிஷர் ஆரம்பிச்சு வந்து விஜய் மல்லையா வந்து ஓடி போனார். அப்போ அந்த விமான நிறுவனத்தில் வந்து பணியாற்றிய ஊழியர்கள், அந்த பணிப்பெண்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுடைய அந்த ப்ராவிடென்ட் ஃபண்டு இதெல்லாமே வந்து ஒரு ஆட்டை போட்டார். அவங்க பல மாதங்கள் சம்பளம் வாங்காமல் வந்து வேலை பார்த்தாங்க. இப்படி வந்து விமானங்களில் வேலை செய்வது என்பது நிரந்தரமற்ற வேலையாக வந்து இருக்கிறது. நல்ல அனுபவம் வாய்ந்த பைலட்டுகள், அவங்களுக்கு அதிக சம்பளம் கொடுக்கறது. இப்போ நீங்கள் எமிரேட்ஸ் எல்லாம் வந்து டிக்கெட் அதிகம், கத்தார் ஏர்வேஸ், எமிரேட்ஸ் எல்லாம். ஆனால் அங்கே வந்து பைலட்டுகளுக்கும் ஊழியர்களுக்கும் அவங்க கொடுக்குற சம்பளம், ஓய்வு இதெல்லாமே வந்து ஒரு அவங்களுடைய தரத்தை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்குது. ஒரு 2 ஃப்ளைட்டுக்கு இடையில் வந்து நீங்கள் இவ்வளோ மணி நேரம் ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு வந்து இருக்குது. ஆனால் இப்போ ஏர் இந்தியாவில் இருக்கக்கூடிய விமானங்கள் 100க்கும் மேற்பட்ட விமானங்கள் இருக்குது. அதில் எவ்வளோ விமானிகள் இருக்கிறாங்க, எவ்வளோ ரெஸ்ட் டைம் கொடுக்குறாங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்றதான் உண்மை. ஓவர் டைம் ப்ரெஷர் இருக்குல்ல. நம்ம இப்போ தண்ணி லாரி இருக்குது, தண்ணி லாரி வந்து ஒரு நாளைக்கு வந்து இத்தனை ட்ரிப் அடித்தாதான் உங்களுக்கு காசு அப்படின்றதுனால டிரைவர் வந்து வேகமாக ஓட்டி வேகமாக தண்ணியை டேங்கில் ஃபில் பண்ணிவிட்டு திரும்ப வாட்டர் டேங்க்குக்கு வந்து எடுக்கிறது மாதிரி இவங்களும் அந்த ஒர்க் ப்ரெஷர் இருக்கா இதையெல்லாம் விசாரிக்கணும். அந்த விமானி வந்து முறையாக ஓய்வு பெற்றாரா, இவருன்னு இல்லை மற்ற விமானிகளுக்கு இந்த முறையான ஓய்வு நேரம் வந்து கொடுக்கப்படுதா, அது ரயில்வே லோக்கோ பைலட்ஸுக்கும் அந்த இது இருக்குது. ஒரு ட்ரிப்பு போனீங்கன்னா இவ்வளோ அப்படி வந்து எங்களுக்கு ஓய்வு கிடைக்கிறது இல்லை அப்படின்றத அங்கே இருக்கிற தொழிற்சங்க தலைவர்கள் வந்து சொல்கிறாங்க. அந்த மைக்ரோ ஸ்லீப்னு ஒன்று சொல்லுவாங்க. அதான் நீங்கள் முழிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, ஆனால் வந்து ஒரு டக்குன்னு ஒரு தூங்கின மாதிரி ஒரு செகண்ட் வந்து ஒரு இது வந்துடும், அப்புறம் முடிச்சுக்குவீங்க. இது வந்து ரயில்வே ஓட்டுநர்களுக்கு இருக்குது. விமானிகளுக்கு வந்து இன்னும் கடுமையாக கண்காணிப்பு இருக்கிறதுனால அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. ஆனால் அதையெல்லாம் இங்கே வந்து ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். தனியார் மயம், கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் வந்து இல்லாமல் பெர்மனண்ட் ஆக்குறது, அனுபவம் வாய்ந்த ஊழியர்களை வைக்கிறது, அவனுக்கு நல்ல சம்பளம் கொடுக்கறது. நீங்கள் வந்து லாபத்தை மட்டுமே வந்து குறிக்கோளாக வைத்து கொண்டால் அந்த விமான நிறுவனத்தில் வந்து இந்தியா போன்ற ஏழை நாடுகளில் வந்து இந்த பிரச்சனைகள் வந்து வரும். ஏர் இந்தியா வந்து அரசாங்கத்திட்ட ரொம்ப நட்டத்தில் போச்சு, பியூரோக்ராட்டிக் பிரச்சனை எல்லாம் இருந்தாலும் கூட கல்ஃப் வார் தொடங்கி ஆப்கான் வார் வரைக்கும் அல்லது உக்ரைன் வார் வரைக்குமே நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களை வந்து கூட்டிகிட்டு வருவதற்கு பயன்பட்ட விமானம் வந்து ஏர் இந்தியா. உக்ரைன் போர் வந்தப்போ கட்டணம்லாம் அதிகமாயிருச்சு. அப்படி லாப நோக்கம் இல்லாமல் வந்து பயணிகளை வந்து கொண்டு வருவதற்கு அரசாங்கத்திட்ட இருக்கிறதுனால அது வந்து சாத்தியமாச்சு. இப்போ சாத்தியமா? இப்போ நீங்கள் வந்து ஃப்ளைட் வந்து நீங்கள் அவன் முடிவு பண்ணுவான், ரெண்டாவது நீங்கள் கட்டணம் கொடுக்கணும். 60,000 டிக்கெட்டுங்கிறது 3 மடங்கு ஆச்சு. ஆமாம், அப்போ அவனுக்கு நீங்கள் கட்டணம் கொடுக்கணும். கொடுத்தாதான் அவன் வந்து வருவான். இல்லை எனக்கு சேஃப்டி எனக்கு பிரச்சனை வர முடியாதுன்னு கூட சொல்லலாம். அதனால் நம்ம ஊரில் வந்து கிராமப்புறங்களில் வந்து ஒரு 10 டிக்கெட் தான் ஏறுதுன்னா கூட கிராமப்புறங்களுக்கு வந்து பஸ்ஸு விட்றது போல் ஏர் இந்தியா வந்து அந்த மாதிரி வந்து பணியாற்றிக்கிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி கிரைசஸ் டைமில், வார் பீரியடில் இந்தியர்களை வந்து வெளிநாட்டிலேருந்து கூட்டு வர வேலையை வந்து செய்தது. இப்போதைக்கு அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் வந்து நம்மள்கிட்ட வந்து இல்லை. இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது ப்ரைவேட்டைசேஷன், அதுவும் இந்தியாவில் வந்து இந்த மாதிரி அதானி போன்ற
தொழில் முறையற்ற முதலாளிகள்கிட்ட வந்து கையில் இருக்கும்போது இங்கே வந்து தரப்பரிசோதனை எந்த நிலைமையில் இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து யோசிச்சுக்கலாம். நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க, மக்கள் அதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேரிலே மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. மதச்சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் அழைக்கிறார். ஜூன் 14 சனிக்கிழமை மாலை 3 மணிக்கு திருச்சியில் திரள்வோம். அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம். மதம் மக்களுக்கானது, அரசுக்கானது அல்ல.